ஷலோம் டு எவ்ரிவன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல தேவன் நமக்கு நம்முடைய கேரக்டரை ரெக்கக்னைஸ் பண்ணுகிறேன் என்கிறார். குணங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறேன் என்கிறார். உலகத்தில் உள்ள இந்த செய்தி நாளிதழ்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய மதிப்பும் அதனுடைய வெள்ளியினுடைய மதிப்பும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நாம் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை ரூபாய் ஏறியது, இத்தனை ஆயிரம் ரூபாய் ஏறியது, ஒரு சவரனுக்கு இவ்வளவு ஏறியது என்று ஒவ்வொரு நாளும் அதனுடைய செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனா தங்கத்தினுடைய மதிப்பு ஏறினாலும் மக்களுக்கு அதன் மேல் உள்ள மோகம் குறையவில்லை. மக்கள் இன்னும் அதிகமாய் வாங்கி வாங்கி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆபரணமாய் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமாய் ஒவ்வொரு விதமான ஆபரணங்களை வாங்கி அதை தங்களுக்கு அழகாக இன்னும் அழகு சேர்ப்பதற்காக தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருக்கு எது பிரியம் என்றால், ஒருவேளை உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்க அந்த தயை பெரியது. ஒருவேளை நிறைய பேருக்கு நம்ம தயவு காண்பிக்கிறோம் என்கிறால், தயவு நம்ம காண்பிக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு அது பெரியதாய் தெரிகிறது, அது கர்த்தருக்கு முக்கியமானதாய் தெரிகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உலக பிரகாரமா இந்த மேன்மைகள் என்கிட்ட இல்ல, இவ்வளவு வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த கேரக்டருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்ககிட்ட இருக்க அந்த தயையை கர்த்தர் அங்கே அங்கீகாரம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வழிவகை செய்ய போகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் உலகத்தினால் உண்டான இந்த பொருட்களின் மேல் மோகம் கொள்ளாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படியே அநேகருக்கு தயையை காண்பிப்போம், தயையை உணர்த்துவோம், தயையை காண்பிப்போம், அநேகருக்கு உதவுவோம், அநேகரை கர்த்தருடைய பாதையில வந்து சேர்ப்போம். தேவன் அதற்கேற்ற நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புவாராக. God bless you all.